ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் தி லைட் சீசன் 4 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வேற லெவலான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மெயின் சீன்ஸை உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் தி லைட் சீசன் 4 எபிசோட் 4. இப்போ ஹோசன் உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உங்கள் கிளாஸ்க்கும் நமக்கும் ட்ரஸ்ட் தான் முக்கியம், நம்ம ஈக்குவல்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சோசனை சொல்கிறா. சீனியருங்கிறத மென்ஷன் பண்ணுறீங்க. பட் இதை தவிர்த்து உங்ககிட்ட ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நிறைய எக்ஸாம் நடக்கும். மேபி ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த செகண்ட் இயரோட ஹெல்ப் தேவைப்படலான்னு சோசனை சொல்லுவோம். ஒத்துமையாக செயல்பட்டு யாரும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. சரி, நீ தான் கிளாஸ் 2Dயோட லீடர்னா உனக்கு நான் ஒரு வார்னிங் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஈக்குவாலிட்டிக்கு கீழே நான் வரமாட்டேன், நீ எங்களுக்கு கீழே தான் சொல்லுவோம். அப்போ உனக்கு என்னதான் தேவைன்னு சோசனை கேட்டா அவன் பிரைவேட் பாயிண்ட் வேணும்னே தான் நின்று இருக்கேன். என்னோட ப்ரப்போசல் நம்ம ஈக்குவல்ஸா இருக்கிறது தான், ட்ரஸ்ட் தான் முக்கியம், இங்க பணம் கிடையாது அப்படின்னு சோசனை சொல்லவா. அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹோசன் எந்திக்கிறேன். வெயிட் பண்ணு சீனியர், ஹோர்கிட்ட சொல்றது யோசிச்சு பாரு, நீ இப்படியே பண்ணா நம்ம கிளாஸ் ஒத்துமை போயிரும் அப்படின்னு நானே சொல்ற ஆஃபர்ல நமக்கு எந்த லாபமும் இல்ல அப்படின்னு ஹோசன் சொல்றான். நமக்கும் இதுல லாபம் இருக்கு, அதுதான் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நானே சொல்லவும், ட்ரஸ்ட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கறான். நம்ம செகண்ட் இயர்ஸை பகச்சுக்கிடாம இருக்கவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானே சொல்றான். எனக்கு அதை பத்தி கவலைன்னு நினைக்கிறியான்னு ஹோசன் கேட்டா, எக்ஸாம்ஸ்லாம் மேபி அவங்க நம்மள எக்ஸ்பெல் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நானே சொல்றா. அப்படி பண்ணா செகண்ட் இயரா நம்ம கூட இருக்கிற பார்ட்னரும் சேர்ந்து ஸ்கூலை விட்டு வெளியே போவாங்கன்னு கேட்டா, இங்க ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்ஸ் ஒன்னு இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற முடியலன்னு கேட்கலாம். சோசனேவா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. நம்ம ஹீரோ தான் நானசை கிட்ட இதை சொல்லியிருப்பான். ஸோ மொத்தமா எல்லாரும் சேர்ந்து என்ன மிரட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, பட் நான் உங்க ஈக்குவல்ஸா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹோசன் சொல்ல, ஏன் அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கிற அப்படின்னு சோசனை கேட்டா, ஏன்னா நம்ம ஈக்குவல் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க மேல நான் நம்பிக்கை வைக்கணும்னா 1 மில்லியன் பிரைவேட் பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹோசன் கேட்க, நம்பிக்கை தானே முக்கியம், என் மேல நம்பிக்கை வச்சு அதை தாங்கல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஜஸ்ட் ரவுடி மட்டும் கிடையாது, புத்திசாலித்தனமா திங்க் பண்றான். சோசனை சொன்ன ட்ரஸ்டையே அவளுக்கு எதிராக திருப்பி விட்டு அவனுக்கு தேவையான காசை வாங்க பாக்குறான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு கட்டத்துல சண்டை அதிகமாகிற மாதிரி போகுது, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சோசனை கிளம்புறான் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் கிளம்புறாங்க. பட் நானசே ஹோசனை பிடிச்சி திட்டுறா. சரி அப்படின்னு சொல்லி அவனும் பின்னாடியே வாரான். நீ எப்படியோ காசு தான் கேட்க போற, நான் மனசை மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோசனை சொன்னா. சரி அப்ப 2 மில்லியன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க, பாயிண்ட்ஸ் எங்கிட்ட இருந்தா ஸ்கூல்ல இருந்து ஒருத்தர் வெளியே போகிறத தடுக்க முடியும்ல நம்ம கேட்கறான். முடியாதுன்னு சோசனை சொல்லவும், சரி அப்ப நீங்க சொல்ற ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன், நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல போய் பேசலாம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறான். 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்து சேர அப்படின்னு சொல்லிட்டு சோசனை கிளம்புறா. சோசனை ஈக்குவல்ஸா இருக்கணும் அப்படிங்கறதுலயே தான் நிக்கிறா. எனக்கு 3 மில்லியன் வேணும் நம்ம திரும்பவும் தொட்டையே கேட்கவும், என்ன விளையாடுறியான்னு சோட கேட்டா, இல்ல நான் சீரியஸா சொல்றேன், காசை தராம நீங்க இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹோசன் டக்குன்னு சோடாவை போய் அட்டாக் பண்ணி போடுறான். ஏந்திரி நீ எப்படி ஃபைட் பண்றேன்னு பாப்பா அப்படின்னு ஹோசன் கேட்கவும், சோசனை அடிக்க வந்திருக்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணா சோடாவை அவன் அசால்ட்டா அடிச்சு போடுறான். நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தப்ப எப்படின்னு தெரியல, பட் இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு வயலன்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கூல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி அனசேவோ சேர்த்து தான் அந்த பிளான்ல இன்வால்வ் ஆயிருக்கா. பிரசிடென்ட் நாகுமா தான் வந்து ஃபைட் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்கா. என்ன சோசனை ஹோரிக்கிட்ட இப்ப என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி ஹோசன் கேட்கறான். இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், அதான் ரியவன் கூட இவன் கூட ஃபைட்டுக்கு போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த மாதிரி ஃபைட் பண்றதுனால யாருக்குமே பிரோஜனம் இல்லை அப்படின்னு சோசனை சொல்லவும், சோடாவை ஹோசன் அப்படியே தூக்கி அடிச்சிருத்தான். ஹோசன் ஒன்னும் முட்டாள் கிடையாது, அப்புறம் ஏன் தேவையில்லாம ஃபைட் ஆரம்பிச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் பாடி கார்டு கீழே விழுந்துட்டான். அடுத்து என்ன பண்ண போற சோசனே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இப்ப சோசனேவும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறா. யாருங்க சுப்பீரியர்னு காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ ஹோசன் வந்துட்டு ஹோரிக்கிட்டாரையும் அட்டாக் பண்றான். அவன் ஃபேஸ்ல அடிச்சு அவனை நீட்டன் போட வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா டக்கு நம்ம காலை பிடிச்சி அவளையே தூக்கி போட்டு, 5 மில்லியனை எனக்கு கூட உங்களை இங்க இருந்து உயிரோட விடுறேன், இல்லைன்னா இதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் மோசமா போகலாம் அப்படின்னு ஹோசன் சொல்லுவான். எனக்கு கொஞ்சம் டீச்சரை கூட்டிட்டு வா அப்படின்னு சோசனை சொல்றா. யாரும் இங்க இருந்து போக முடியாது, போக நினைச்சா அப்படின்னு சொல்லி அவன் கத்தியா எடுக்கிறான். சொன்ன பாயிண்ட்ஸ் கூட இல்ல, ஒன்னிய வச்சு அயன கோஜிய வச்சு கொன்றுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். ஹோசன் போதும் நிறுத்தி, இதை ரொம்ப ஓவரா கொண்டு போற அப்படின்னு சொல்லி நானசே வந்து அவனை தடுக்க ட்ரை பண்றா. சாரி சீனியர் ஹோரிக்கிட்டா, இவன் இந்த அளவுக்கு போவா நானே எதிர்பார்க்கல அப்படின்னு நானசே சொல்றா. ஹோசன் உங்களை மிரட்டுறதுக்காக தான் டீலிங் பேசுற மாதிரி உங்களை கூப்பிட வச்சான், அது எனக்கும் ஃபர்ஸ்டே தெரியும், பட் கத்தியெல்லாம் எடுப்பான் நான் எதிர்பார்க்கல நானசே சொல்றேன். நான் எங்க டீல் பண்ணா நம்ம கிளாஸ்க்கு 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஹோசன் சொல்லுவான். அது என்னமா உண்மைதான், ஆனா எல்லாரும் சேர்ந்து அவரை டார்கெட் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நானசே சொல்றான். நானசேவை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவை குத்தலாம் நம்ம போனா, ஹீரோ தன்னோட கையவே குத்திக்கிட்டு அந்த கத்தியை பிடிக்கிறான். நான் கடையில வாங்கின சேம் அதே கத்தி தானே இது, நீ என்னைய குத்துற இன்டென்ஷன்ல வரல, நான் கோவப்பட்டு ஒன்ன பதிலுக்கு குத்துற இன்டென்ஷன்ல தான் அவன் கத்தியோட பொசிஷனையே வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாத்தையும் எப்படி அதுக்குள்ள கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம கேட்கறான். நடந்த இன்சிடென்ட் வச்சு நீ என்ன பண்ண ட்ரை பண்ற, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்ன நான் கோவப்பட்டு அட்டாக் பண்ணுவேன், அதை காரணமா கட்டி என்ன ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பலாம் ட்ரை பண்ணிருக்கீங்க தானே நம்ம ஹீரோ கேட்கவும், இது உன்னோட கத்தின்னு உனக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்டேன். நானும் சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன், கடையிலேயே நான் ஒருத்தன் தான் இந்த கத்தியை வாங்கியிருக்கேன், நீயும் அடுத்து வாங்க போன, ஆனா அந்த கத்தியை ரிட்டர்ன் கொடுத்துட்டா, இது என்னோட கத்தி தான், பட் அதை வச்சு நீ இப்ப என்ன குத்தி இருக்க, வா ஃபிங்கர் பிரிண்ட் தான் அதுல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நீ அந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்கியான்னு ஹோசன் ஷாக் ஆகுறான். எனக்கு உனக்கு
உனக்கு எதுவும் ஆகலையான்னு மத்தவங்க கேக்குறாங்க. ஆமசாவா ஃபர்ஸ்ட் நான் ஷாப்பிங் கூட்டு போனப்பவே சந்தேகப்பட்ட நம்ம ஹீரோ சொல்றான். எனது சோடாவோட பார்ட்னர் ஆமசாவாவா அப்படின்னு சூசனை கேக்குறா. அவ மட்டும் உன் பிளான இந்த அளவுக்கு ரீஃபைன் பண்ணலனா உன்னால இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அட்டைய விட்டுட்டு போன மாதிரி வந்துதான் அவ என்னோட கத்திய திருடிட்டு வந்திருக்கா. அவனுக்கு ஹெல்ப் பண்ணலனா அவன் பிளான் எப்பவோ ஃபெயில் ஆயிருந்திருக்கும். ஹோசன் இந்த பிரச்சனையை நான் நமக்குள்ளேயே முடிக்க நினைக்கிறேன். நீயும் ஸ்கூலை விட்டு வெளியே போக தேவையில்ல. பதிலுக்கு கிளாஸ் 1D எங்க கூட ஈக்குவல் அலையன்ஸ் வச்சுக்கணும். ரெண்டாவது டெஸ்ட்ல நீ தான் என்னோட பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பிளான் போடுற ஒருத்தன் ஒயிட் ரூம் அசாசினா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம ஹீரோ ஹோசனை செலக்ட் பண்ணியிருக்கான். யார்கிட்டயும் நான் இவ்வளோ கேவலமா தோத்ததில்ல. நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா எனக்கு கோச்சி. கண்டிப்பா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசன் கிளம்புறான். ரெண்டு கிளாஸோ இப்போ பார்ட்னரை பண்றாங்க. அண்ட் எக்ஸாம்ல நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கான். நம்ம பெட்டில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சோசனைவோ நம்ம ஹீரோ கிட்ட தோல்வியை ஒத்துக்கிறான். அன்னைக்கு ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் செய்ய உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பா. குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல சில பேருக்கு மட்டும் ஒரு மிஷனை கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம். கிளாஸ் 2Dயை சேர்ந்த அயன கோச்சியை ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணா 20 மில்லியன் பிரைவேட் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நானும் சொல்றேன். ஒரு எக்ஸாம் அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சோசனை கேட்கவா அதாவா சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லாங்கன்னு சொல்லுவோம். மற்ற ஃபர்ஸ்ட் இயர்ஸ் யாருன்னு சோசனை கேட்டா இப்போதைக்கு அவ இது சொன்னதே பெரிய விஷயம். இதுக்கு மேல கேட்காத நம்ம ஹீரோ சொல்றான். ஹோசனுக்கு எதுக்காக நான் ஹெல்ப் பண்ணோம்னா அயன கோச்சி இந்த ஸ்கூலுக்கு தகுதியானவன் இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு நானசே அன்னைக்கு சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ஹீரோவோட கிளாஸ் டீச்சர் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. சேர்மன் ஷோகிஜிரோ உங்களை பார்க்க கூப்பிட்டு விட்டுருக்காருன்னு டீச்சர் சொல்றாங்க. ஏப்ரல் முடிஞ்சிடுச்சு. ஒயிட் ரூம் அசாசின் யாருன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் தப்பான பேரை எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. ஸோ கன்ஃபார்ம் எனக்கு கரெக்டா ஆகாத வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நீ ஒயிட் ரூம் அசாசினை கண்டுபிடிக்கல. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அப்ப அவங்க பக்காவா பிளண்ட் ஆகி உனக்கே டஃப் கொடுப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லி ஷோகிஜிரோ ஹாப்பி ஆகுறான். நீங்க அனுப்புன அசாசனுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன்னா நீங்க பேசுறத பார்த்தா அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஏன் வேணும்னா அப்படி கற்பனை பண்ணிக்கோ. பட் ஆனா கேர்ஃபுல்லா எனக்கு கோச்சி ஒயிட் ரூம் ஸ்டூடெண்ட் இங்க கொண்டு வரது என்னோட டெசிஷன் மட்டும் கிடையாது. ஹையர் அப்ஸோ எதையோ பிளாட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றான். ஒயிட் ரூமோட ஸ்டூடெண்ட் ஷோகிஜிரோ பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். அதான் இவன் என்ன கூப்பிட்டு விசாரிச்சு பாக்குறான். இல்ல நான் இப்படி சந்தேகப்படணும்னு அவன் நினைச்சு இதை பண்றானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒயிட் ரூம்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்க சுப்பீரியர்னு காமிக்க கண்டிப்பா இந்த மிஷனை சக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு வரான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஜஸ்ட் ஒயிட் ரூமோட அந்த அசாசின் மட்டும் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பெஷலாக எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் அயன கோச்சியை ஸ்கூலில் விட்டு வெளியே அனுப்புறது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணணும். அது போக ஒயிட் ரூமோட அசாசின் கிட்டேயோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனிதான் கதையை இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.